நன்றி ஐயா. அதேபோல் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை மற்றும் பாஜகவின் வளர்ச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என கருதுகிறீர்களா? இதற்கு முன்னதாக 2 ஆண்டிற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்பொழுதுதான் அவர் ஆரம்பித்தார் என் மண் என் யாத்திரை என. மிகப்பெரிய அளவில் என் மண் என் யாத்திரை என எல்லா தமிழகம் முழுமையும் சுழண்டு வந்தார். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கே ஆதரவு இல்லாத நிலைமை இருந்துச்சு. அந்த கட்சிக்குள்ளேயே இந்த நம்ம சொல்லுவோம் உட்கட்சி பூசல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டில் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு மாதிரி பேசுவான், தம்பி ஒரு மாதிரி பேசுவான். ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் இருந்தாரு, டே அவன் என்னடா தலைவர் போட அப்படின்ற மாதிரி. இந்த நிகழ்வுலாம் அவங்க கட்சிக்குள்ளேயே நடந்துச்சு. நான் குறிப்பாக சொல்லணும்னா இது நான் நிறைய நிகழ்வுல சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நீங்கள் அண்ணாமலை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன். எனக்கு அண்ணாமலை மேலே ஒரு மிகப்பெரிய பற்று இருந்துச்சுங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. காரணம்